வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தெலுங்கு வருடப்பிறப்பு உகாதி பண்டிகை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையும் கூட. அதனால் முருகருக்கும் விளக்கு போடுவேன். கோவில்லையும் பூஜை இருக்குது. ஸோ வேலை கடகடன்னு ஆகணுன்னு வாசல்லாம் சிம்பிளாக கடகடன்னு மாக்கோலம் வச்சுட்டேன். வெளியில் போட்ட கோலம்லாம் வீடியோவே எடுக்கலை. வீடியோ எடிட் பண்ணும்போது லேட் ஆகிடுச்சு. ஸோ போட்டது அது இதுக்கப்புறம் எடுத்தால் நல்லா இருக்காதுன்னு நான் எடுக்கலை. ஓகே, இந்த சாரீ வந்து லாஸ்ட் வீக் ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீக் போட்ட வீடியோஸ்லேயும் போட்டிருப்பேன். இந்த சாரீக்கு நெய்பர் ஒரு ஃப்ரெண்ட் டெய்லர் வந்து அவங்க தைச்சி கொடுத்தான்னு சொல்லிவிட்டு இதை தான் இன்றைக்கி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேங்கிள்ஸும் எடுத்துக்கிட்டேன். நான் எப்போயுமே இது மட்டும்தான் என்னோடய, அதாவது ட்ரெஸ்ஸு, வளையல், பொட்டு, எந்த காஸ்மெட்டிக்ஸும் யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் பத்தலை, ஆனால் ப்ளவுஸ் நல்லா தைச்சிட்டேன். இப்போ இந்த புடவை பத்தலை, கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணலாம், உள்ள என்ன பண்ண துணி கொடுக்கணும். உண்மையாக ப்ளவுஸ் நல்லா தைச்சிருக்கேன், அதில் குறையில்லை. எனக்கு புடவை மட்டும் கொஞ்சம் பத்தலை. இப்போ அங்கே எதுவுமே கொஞ்சம் கம்மி தான் விட்டுருக்கேன். பாருங்கள், பத்தலை. நம்ம நார்மலாக தைச்சிருந்தா மேபி பத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா இந்த சாரீ காம்பினேஷன்? உகாதிக்காக வடையும் பருப்பு பாயசம் மாங்காய் பச்சடி செய்கிறேன். அந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லா தைச்சிருக்கேன். எனக்கு சாரீ மட்டும் கொஞ்சம் பத்தலை, அதான் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ மாங்காய் பச்சடியும் செய்ய போகிறேன். இது வந்து மாங்காய் பச்சடிக்காக, மாங்காய் பச்சடி வந்து ஒரு 3 மாங்காய் எடுத்துக்கிட்டேன். அதை கடுகு உளுந்து தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் ஒரு 5-6 கீரி போட்டுட்டு கடகடன்னு மாங்காவை கட் பண்ணி போட்டுட்டேன். வெல்லம் போட்டுட்டு, ஆனால் கம்ப்ளீட் பண்ணி இறக்கும்போது நான் வீடியோ எடுக்கலை, பிரசாதத்தில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, கோயிலுக்கும் போகணும், அதனால் ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம செடியில் பூ பறித்து அதை வந்து சாமிக்கு வைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வீட்டை மல்லிச்செடி பூவை மட்டும் வைக்கிறேன். அது என்னமோ நான் அமைதியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். திடீர்னு வாய்ஸ் ஓப்பன் அப்பே ஆக மாட்டேங்குது. இன்றைக்கி ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது, வேலையும் ரொம்ப இருந்தது, வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஓகே, இன்றைக்கி ஃபுல்லுமே வந்து சாமிக்கு நம்ம செடியில் இந்த மல்லிகைப்பூ தான் ஒன்று ஒன்றா அப்படியே மொத்தமாக வச்சுட்டேன். அதே காலையிலேருந்து அமைதியாக வேலை செஞ்சுட்டே இருக்கிறது. எல்லா சாமி ஃபோட்டோவுக்குமே ஒவ்வொரு பூ கரெக்டாக வந்துடுச்சு. இது லைவாக வீடியோ எடுத்து அப்போவே பேசி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வைக்கும்போதே பேச ஆரம்பித்தேன். மைக் வேறு இல்லையா, அதெல்லாம் வாங்கணும். இப்போ நான் இனிமேல் யூடியூபர் ஆகிட்டேன், கண்டிப்பாக மைக் வாங்கணும், வாங்கிடுவேன். பூ வைக்கும்போது பேசுகிறேன், வார்த்தையே வர முடியும், வெறும் காற்று தான் வருது அப்படிங்கிற மாதிரி, வார்த்தையே வரல. ஓகே, எல்லா சாமிக்கும் இந்த 2 நாள் இருந்த இந்த மல்லி கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக இருக்க வாசி எல்லா சாமிக்குமே பத்துது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதாலையும் வெத்தலை தீபமும் போட்டுடலான்னு சொல்லிட்டு அதுக்கும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி உகாதி பண்டிகை, ஸோ மகாலட்சுமி தாயாரையும் கும்பிட்ணுன்ட்டு குட்டி குட்டி வளையல்கள் அது எல்லாமே வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டேன். நான் வந்து மகாலட்சுமி பூஜை வந்து உட்காந்து மந்திரங்கள் படித்து அப்படி செய்வேன். பட் அதெல்லாம் வீடியோவாக என்னால் எடுக்க முடியல. நான் அதை எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன், பார்ப்போம். நான் வந்து இவ்வளோ நாள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு. இனிமேல் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி பூஜை என்னைக்கா பண்ணுறதை நான் உங்களுக்கு உட்காந்து மந்திரங்கள் படித்து அப்படி எடுக்க வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கி என் பையன்தான் ஜஸ்ட்டு ஃபோனை கையில் வச்சுட்டு வீடியோ எடுத்தான். ஏன்னா எனக்கு வேலை ரொம்ப இருந்துகிட்டே இருந்துச்சு. உகாதிக்காக இன்றைக்கி அவனுக்கு லீவும் கூட, ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணான். ஏன்னா வீட்டில் நான் சாமி கும்பிட்டுட்டு இதுக்கப்புறம் நான் கோயிலுக்கும் போகணும், அதனால் கடன்னு வேலை செஞ்சிகிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு முந்தையும் நான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணால் தான் அவங்களும் சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப சரியாக இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். ஸோ இதனால் ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். நாங்கள் மகாலட்சுமிக்கு முன்னாடி அந்த குட்டி குட்டி வளையல், சிட்டி கஜ்ஜலன்னு சொல்லுவாங்க, சின்ன வளையல் அது. அப்புறம் வந்து நம்ம எப்பயுமே மங்கள பொருட்கள் வச்சு கும்பிடுவோம். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெரிய வளையல், நம்ம போடுற சைஸ் வளையல், நான் பெரிய வளையல்னு சொல்கிறேன், நம்ம போடுற சைஸ் வளையல், வெத்தலை பாக்கு, பூ பழம் இதெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தான் நான் சாமி கும்பிடுவேன். ஆனால் இந்த குட்டி வளையல் வந்து மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சு இன்றைக்கி நான் சாமி கும்பிட்டேன். சாமி கும்பிடும்போது மந்திரங்கள் படிச்சுட்டு கும்பிட்டேன். பட் அது வீடியோவில் பெரிய லெங்க்த்தாக போகும். அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து சம்டைம்ஸ் நான் முருகரோட வீடியோ போட்டு
இதுக்கு முன்னாடி போட்டதில் கூட ஏதோ ஒரு வீடியோ வந்து எனக்கு காப்பிரைட்ஸ் வந்திருக்கு. ஏன்னா நான் தான் வந்து சஷ்டி கவசமும் கந்தகுரு கவசமும் படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து காப்பிரைட்ஸ் வருது. நான் யூடியூப்பில் பெரிய புலி இல்லை. அதுதான் அதுதான் உண்மை. எனக்கு அந்த அந்த டிஸ்பியூட் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. நான் தான் அது பாடியிருக்கேன். ஆனால் எனக்கு காப்பிரைட்ஸ் வந்திருக்கு. அது எனக்கு அந்த நார்ம்ஸும் புரியல. சரி பரவாயில்லன்னு விட்டுட்டேன். ஸ்ட்ரைக் இல்லை, பட் கிளைம் வந்திருக்கு. சரி எடுத்துக்கோங்கன்னு நான் விட்டுட்டேன். ஸோ அதனாலேயே நான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, நான் இது மாதிரி எனக்கு இது மாதிரி பேச பிடிக்காம தான் நான் சாமி மந்திரங்கள், ஸ்லோகங்கள் படிப்பேன். சஷ்டி கவசம், குரு கவசம், அப்புறம் துர்காதேவி நாமங்கள் அதெல்லாம் படிக்கிறோம். அதில் பாட்டு ஏதாவது பாடுறோம் அப்படின்னா ஸ்ட்ரைக் வருது எனக்கு. அது எனக்கு எப்படி அது சரி பண்ணணும்னு தெரியல. பார்க்கலாம் ஃப்யூச்சரில். அதனாலேயே இன்றைக்கி நான் ஜஸ்ட்டு பேசியே வீடியோ போடுறேன். இது உங்களுக்கு போர் அடிக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணிடுறேன் பேசி. வீட்டில் ஓரளவுக்கு பூஜை வேலை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தீபாரத்தனை காமிக்க போகிறேன். வீட்டில் பூஜை முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு உடனே கோயிலுக்கும் கிளம்பி போயாச்சு. ஐயர் வந்தாச்சு. அங்கேயும் அபிஷேகம் எல்லாத்துக்கும் ஆரம்பித்தாச்சு. என் ஹஸ்பண்டும் இன்றைக்கி கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. தாத்தா பாட்டி அப்புறம் நெய்பர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி நல்லபடியாக விநாயகருக்கு, சாய்பாபாவுக்கு, நாகம்மா தேவிக்கு, பத்மாவதி தாயார், அப்புறம் நாராயணன், ஸ்தல விருட்சம் அவங்க எல்லாருக்குமே நல்லபடியாக பூஜை பண்ணிட்டோம். இதே போல் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கும் இது வந்து என்னென்னா, நம்ம எல்லா அபிஷேகமும் முடித்து ஸ்வர்ணாபிஷேகத்துக்காக எல்லாரோட ஜுவல்ஸும் ஒரு தட்டில் வச்சு கொடுப்போம்ல, அதுக்காக. ஓகே, தமிழ் புத்தாண்டுக்கும்
இதே மாதிரி எல்லா அபிஷேகமும் பண்ணி நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிடுவோம். அன்றைக்கும் முடிஞ்சதுன்னா என்னால் இந்த வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். అక్కడక్కడ ఎంబ్రాయిడరీ ఫుల్గా వస్తుందని ఆశపడిగా తీసుకున్నాను. అంటే ఓపెన్ చేస్తే రాదన్నాడు. సరే ఎంబ్రాయిడరీ ఉంది కదా இது வந்து அம்மனுக்கு இன்னைக்கு ஐயரே வந்து புடவை கட்டினாங்க. அவங்க எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கட்ட ஆரம்பிக்கும் போது இந்த வீடியோ அடுத்த தடவைலேருந்து அதெல்லாம் அதோட சூப்பராக இருக்கும். சும்மா அதெல்லாம் அங்கே அன்னைக்கு பண்ணியிருந்தீங்களே நான் தான் நான் அப்படியே நிக்கிற மாதிரி வச்சு அப்படியே கட்டிடுவேன். வரலட்சுமி அம்மாக்கு ரெண்டு பார்டர் வச்சு கட்டலாம். பூச்செண்டை மாதிரி அட்டந்த கட்டிடும். இந்த பார்டர் பெருசா இருந்ததுன்னா இன்னொரு இது మన నూలు దారం చర్చిలో இல்லைங்களே. இல்லைங்களே. गणेश बाबू नामधेयस्य वृत्तिं नामधेयस्य रत्नमलपुत्रस्य गायत्री नाम्न्याः पंचमः समर्पयामि।
இன்றைக்கி உகாதி பண்டிகை. அதுக்காக கோவிலில் விநாயகர், நாகம்மாதேவி, சாய்ராம், அப்புறம் ஸ்தல விருட்சமான பத்மாவதி தாயாராகவும் நாராயணர், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி எல்லா அபிஷேகம்லாம் பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம். இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே போல் தமிழ் புத்தாண்டும் நல்லபடியாக கொண்டாடுவோம். அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.